ஹாய் எவ்ரிவன், நான் சுல்ஃபியா ஷம்ஷுதீன். இன்றைக்கி இன்னொரு ரைட்டிங் டெக்னிக் பார்க்கலாம். 555 மெத்தட். இப்போ 555 மெத்தடு நிறைய சேனல்ஸில் நிறைய யூடியூபர்ஸ், நிறைய மாஸ்டர்ஸ் சூப்பராக எழுதி போட்டிருப்பாங்க. இப்போ நான் அதுலேருந்து ஒரு சில டிப்ஸோடு சேர்த்து சொல்கிறேன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. 555ன்றது ஒரு நாளைக்கு, அதாவது 5 நாளைக்கு எழுதணும். ஒவ்வொரு நாளைக்கு 55 வாட்டி எழுதணும். அதாவது 55 டைம்ஸ் பர் டேயில் எழுதணும். 5 டேஸ்க்கு தொடர்ந்து எழுதணும். இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். உங்களோட எழுதக்கூடிய அந்த கோல், ஒரே ஒரு கோல், மெயினான ஒரு கோல், அந்த கோலை ரொம்ப ஷார்ட்டாக, எவ்வளோ ஷார்ட் லைனாக மாற்றணுமோ மாற்றுங்க. 4 வார்த்தைக்கு மேலே இருக்கக்கூடாது. 4 வார்த்தை இல்லைன்னா 3-5 வார்த்தைக்குள்ளே இருக்க மாதிரி பாருங்கள். எவ்வளோ ஷார்ட்டாக எழுதுறீங்களோ உங்களுக்கு 55 டைம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு அது கவலையாக இருக்காது, ஒரு மாதிரி போரிங்காக இருக்காது. அதே மாதிரி அந்த 55 டைம்ஸ் எழுதுகிற போது ஈஸியாக எழுதுகிற ஃபீல் இருக்கும். ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு வாட்டி எழுதும் போது, இப்போது நான் இருக்கேன்னா, நான் எக்ஸாம் எழுதுறேன்னா, இந்த எக்ஸாமில் இன்றுன்னு எழுதணும். இன்று எழுதிய எக்ஸாமில் இங்கிலீஷ் தமிழ் சேர்த்து கூட நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த வார்த்தை. இன்றைக்கி எழுதின அந்த எக்ஸாமில் நான் ஃபுல் மார்க் எடுத்துட்டேன், நன்றி. நான் ஃபுல் மார்க் எடுத்ததற்கு நன்றி அப்படின்னு தமிழ் இங்கிலீஷ் கலந்து கூட நீங்கள் எழுதலாம். இன்று எழுதிய தேர்வு அப்படின்லாம் சொல்லும்போது சில நேரம் நம்மளோட மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. அதுக்காக தான் சொல்கிறேன், இங்கிலீஷை நீங்கள் நடுவில் உங்களோட லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுங்க. ஆனால் அதில் மெயினான விஷயம் நன்றி அப்படின்ற விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. அவ்வளோ விஷயத்தை அது நடத்தி கொடுக்குது. நன்றின்னு முடிக்கும்போது நன்றின்னு முடிங்க. அப்புறம் 55 டைம்ஸ் அட் அ டைமில் எழுதணும் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அமைதியான ஒரு இடத்த, ஃப்ரீயாக இருக்க டைமை சூஸ் பண்ணுங்கள். ஒன்று அது காலையில் அர்லி மார்னிங்கில் எழுதிடுங்க. இல்லைன்னா படுக்கு போகும்போது, தூங்கும்போது கிராட்டிடியூட் ரைட்டிங்க்கு முன்னாடி இதை எழுதிடுங்க. அப்படி கிராட்டிடியூட் எழுதுகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குதுன்னா கிராட்டிடியூடுக்கு முன்னாடி இதை எழுதுங்க. ஆனால் நிச்சயமாக மெட்டீரியல் திங்ஸு, ஜாபு, இந்த மாதிரி பண தேவைகள், இதெல்லாம் 555 மெத்தடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறத நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்துருக்கேன். இது இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5 நாள் தொடர்ந்து தான் எழுதணும். நடுவில் எப்பயாவது விட்டிங்கன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் தொடர்ந்து எழுதணும். இன்னொரு டிப்பு என்னென்னா, இப்போ நான் எப்படி எழுதுவேன்னா, ஒரு நாளைக்கு நிலம்னு போட்டுருவேன். ஏன்னா 5 டைம்ஸு 5 எலமெண்ட்ஸு யூனிவர்ஸோட மெயின் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஸோ இதை என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட் நாளைக்கு நிலம்னு போட்டு அந்த 55 டைம்ஸ் இன்றைக்கி முடிப்பேன். நாளைக்கு எழுதும்போது நீர்னு போட்டு ஒரு 55 டைம்ஸ் முடிப்பேன். அப்போ என்னோட கான்ஷியஸ்க்கு நான் சொல்கிறேன், நான் 5 எலமெண்ட்ஸ்க்கும் சேர்த்து இதை எழுதி கொடுத்துருக்கேன். யூனிவர்ஸை தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கு இது ஈக்குவலாக இருக்குது. இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு டிப்பு, நீங்கள் எழுதுகிற வரைக்கும் ஒரு கண்ணாடி கிளாஸில் பக்கத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணியை வச்சுட்டு நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அந்த தண்ணியை சிப் பை சிப்பாக பொறுமையாக குடிங்க. உட்காந்து நிதானமாக குடிங்க. நீங்கள் நீங்கள் எழுதின அந்த வார்த்தைகள், அந்த எனர்ஜி எப்படி யூனிவர்ஸ்க்கு போகுதோ அதே மாதிரி இந்த தண்ணியிலையும் அது போகும். நீங்கள் அந்த தண்ணியை மெல்ல குடிக்கும்போது அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே போகுதுன்றது இதில் இன்டைரக்டாக இருக்கிற ஒரு ட்ரூத்து. அப்புறம் இதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இது ஏன் நடக்கலை, அதாவது அதுக்கு டைம் கொடுங்க, நிச்சயமாக கொடுங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. அந்த டயத்துக்கு உங்களுக்கு அது நிச்சயமாக கிடைச்சே தீரும், வந்தே தீரும் உங்கள் கையில். அதுக்கு ஒரு டைம் வேணும். அந்த டயத்தை கொடுத்துட்டு பொறுமையாக இருங்க. ஏன் நான் என்ன எழுதிட்டேனே, ஏன் இன்னும் அது எனக்கு கிடைக்கல, ஏன் இன்னும் நடக்கலை அப்படிலாம் யோசிக்காதீங்க. யோசிக்காமல் நீங்கள் கொடுக்க வேண்டியதை அந்த யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை திருப்பி நிச்சயமாக உங்களுக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு உங்கள் கூட சேர்க்க வேண்டியது அது யூனிவர்ஸோட பொறுப்பு. நீங்கள் நம்பிக்கையோடு எழுதிட்டீங்க, கேட்டுட்டீங்க, அது நிச்சயமாக கிடைக்கும்னு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.